அது உழுது உழுது பச்சு 100க்கு 100 வாங்கினா கூட நீ கவலைப்படாத. உன் வேலை நல்லா படிச்சு உன் திறமைய நீ காட்டு. அதுக்குன்னு வந்தாங்க அந்த கெஸ்ட் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா சொல்லாத. நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன, நல்லா படி, உனக்குள்ள ஒரு திறமை இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குத அதுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது, லாஸ்ட் ரேங்க் வாங்குது அதுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது. ஆனா உன் திறமைய நீ எப்படி காப்பாத்திக்கிற, என்ன பண்ண போற, எப்படி கொண்டு வர போறதுதான் இந்த 10th உன்னுடைய 10th எக்ஸாம் உன்னுடைய வாழ்க்கைய குறிக்க போகுது. உனக்கு நீ என்ன செய்ய போறன்றத காட்ட போகுது. அந்த உன்னுடைய 10th மார்க், அந்த 10th மார்க்கை வச்சுதான் நீ குரூப் எடுக்க போற. அந்த குரூப்பை வச்சுதான் உன்னுடைய வாழ்க்கை நடக்க போகுது. சோ அதனால இந்த இடத்துல யார் அந்த நல்லா படிக்கிற பசங்களை பார்த்தோம் பயப்படாத, நல்லா படிக்காத பசங்களை பார்த்தோம் நீ கவலைப்படாத. உன் வேலையை நீ பாரு. ஒரு நல்ல ஒரு இது பார்த்த, இன்றையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னாக்கா, நான் இதை விட்டு விட போறேன். என்னத்தை விட்டு விட போறேன்? என்னத்தை விட்டு விட போறேன்? போனா கண்டிப்பா நீ விட மாட்டேன், அது மட்டும் நான் சொல்றேன். நீ திருட்டுத்தனமா பார்க்கதான் போற போன். அதெல்லாம் உங்க மிஸ்ஸுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கிற, எனக்கு தெரியும். ஆனா ஒன்ன மட்டும் விட்டுடு. என்ன தெரியுமா, இவ என்ன நினைப்பா, நான் சொல்றது கேளு, அவ என்ன நினைப்பா, இவ என்ன நினைப்பா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பத்தி என்ன நினைக்க போறாங்க, இத உன் மைண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்துரு. இதை எடுத்துட்டு உன்னை கூலா வச்சுக்கோ, உன்னை நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டு நீ படிக்க ஆரம்பி. உன்னை படிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டியான்னு சொல்லி உன்னை பார்த்து பாராட்டுறத விட நீ தோத்து போட்டியான்னு சொல்லி உன்னை தோக்குறத பார்க்கறதுக்கு வெயிட் பண்றவங்க தான் நிறைய பேர். தெரியுமா உனக்கு? உன் பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அது என்ன மார்க் எடுத்து கீழ்ச்சிதுன்னு பாத்துற. அப்படியா? உன் சிரிப்பு எனக்கு எஸ் சொல்லிச்சு. அது என்ன மார்க்? உன் சொந்தக்காரர் சொல்லும், 10th படிக்குதான், +2 படிக்குதான், டாக்டருக்கு படிக்கும் போதான், MBBS பண்ண போதான், பாரு அது என்ன படிக்க போகுது பாரு. அது மூஞ்சி மகர கட்டியப்ப பேசும். உன் ஊர்ல இப்படி எல்லாம் பேசும் சிலர்தெல்லாம். ஆனா கண்டுக்காத, அதெல்லாம் காத்துட்டு இருக்குது. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்குதுனாக்கா, நீ எங்க தோக்க போற, எப்ப தோக்க. நீ ஜெயிச்ச பத்தி அது கவலைப்படாது. நீ ஜெயிச்சுட்ட, ஃபுல் மார்க் வாங்கிட்ட, நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நினைச்சுக்க, அது உன்கிட்ட கூட வராது. ஆனா நீ தோத்து போயிட்டீனாக்கா அது உன்னை ரொம்ப எட்டி பார்க்கும். உன்னை ரொம்ப அப்பதான் காஃபி குடிடா செல்லும்னு சொல்லும், ஹார்லிக்ஸ் குடிடான்னு சொல்லும், பூஸ்ட் குடிடான்னு சொல்லும். என்ன, இதையும் மறந்துடாத. எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் ஃபர்ஸ்டே நான் அதை சொல்லிடுறேன், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, தோல்வி வந்தா தோல்வியை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ, வெற்றி வந்தா வெற்றியை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ.